அனைவருக்கும் வணக்கமா. இது தமிழ் திறன் 6ஆம் வகுப்பு 9-3 எழுதி பழகுக. இங்கே ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, 3 தொடர், 2 வரிகள் கொடுத்துருக்காங்க. இதுவுமே எழுதி பழகுனா நமக்கு எளிமையாக படிச்சுக்கலாம். தோட்டத்தில் ஒரு நத்தை ஊர்ந்து சென்றது, அப்படியே எழுதலாம். தோட்டத்தில் தோட்டத்தில் ஒரு நத்தை நத்தை ஊர்ந்து சென்றது, ஊயிர் இந்து ஊர்ந்து சென்றது சென்றது. அதே மாதிரி இன்னொரு முறை எழுத சொல்லியிருக்காங்க. தோட்டத்தில் தோட்டத்தில் ஒரு நத்தை நத்தை ஊர்ந்து சென்றது, ஊயிர் இந்து ஊர்ந்து சென்றது சென்றது. அடுத்து தோட்டத்தில் நத்தை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த மழைக்காலத்தில் அப்படியே போகும், தோட்டத்தில் ஊர்த்து போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. அடுத்து பௌர்ணமி நில ஒளியில் மொவ்வல் மலர்கள். மொவ்வல்னா மலர்கள். சில மலர்கள் நில ஒளியில் மலரும். அல்லி அல்லது ஆம்பல், அதே மாதிரி மல்லி, இதெல்லாம் நிலவை பார்த்தோன்னே மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இரவு நேரத்தில் பூக்கிற பூக்கள். இப்போ பௌர்ணமி பௌர்ணமினா முழு நிலவு. நில ஒளியில் நில ஒளியில் மௌவல் மலர்ந்தது, மலயிர் இந்தது. இது ஒரே எழுத்து. அடுத்து பௌர்ணமி பௌர்ணமி நில ஒளியில் நில ஒளியில் மௌவல் மலர்ந்தது, மலயிர் இந்தது. நீங்கள் நீர்நிலைகள்லாம் பார்க்கலாம். அள்ளி இந்த மாதிரி பூவாக இருக்கும், அது அழகாக மலர்ந்துருக்கும். அதே மாதிரி கோழி சோளக்கதிரை கொத்தி கொத்தி தின்றது. சோளக்கதிர் பார்த்துருப்பீங்க இல்லையா? சோளக்கதிர், கோழி சோளக்கதிரை வல்லினமிக்கணும். கொத்தி கொத்தி தின்றது, கொத்தி தின்றது தீன்றது. அடுத்து கோழி சோளக்கதிரை கதிரை கொத்தி கொத்தி தின்றது, கொத்தி தின்றது அம்மா. இதே மாதிரி தொடர்களை உங்கள் புத்தகத்தில் இருந்தால், அது கடினமான தொடராக நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பார்த்து எழுதுனீங்கன்னா அப்படியே மனசில் பதிஞ்சிடும். நன்றிம்மா, வணக்கம், தேங்க்ஸ்.